நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்துன. ஆனா உன்னை நான் உண்மையான ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். உன்னோட திறமையை நீ நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தா உன்னை விட நல்லவ யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கும் அப்படி ஒரு பொண்ணுதான் வைஃபா கிடைச்சிருக்கா. தன்னோட ஃபேமிலியில யாருமே வேண்டான்னு சொல்லி உன்னோட எல்லா சிச்சுவேஷன்லயும் உன் கூடவே இருந்திருக்கா. அவளுக்கு இனிமே இல்லாத உண்மையா இருக்க ட்ரை பண்ணு. ராகினி, நான் நிறைய விஷயத்துல பொய்யா நடிச்சிருக்கேன், ஏமாத்திருக்கேன். ஆனா உன் மேல எனக்கு இருந்த லவ்ல ஒரு துளி கூட பொய் கிடையாது. நீ எனக்கு எதிரா போன கோவத்தில் தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். என்ன மன்னிப்பியான்னு எனக்கு தெரியல. என்ன திரும்ப ஏத்துக்கோன்னு சொல்ற அருகதையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம குழந்தைய பணையமா வச்சு நான் உன்னை மிரட்டி இருக்கேன். என்ன மன்னிச்சிரு ராகினி. நம்ம குழந்தைய ஒரு தடவை நான் தூக்கிக்கிட்டுமா? என் கையில கொடுப்பியா? மாப்பிள்ள, ராகினியும் நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. இப்போ உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நீ நல்லவன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. இனிமேலாவது நல்லவனா வாழறதுக்கு முயற்சி பண்ண. அப்ப நாங்க ஊரோடவே போயிடுறோம். இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கலாம். அதுதான் நாங்க ஆசைப்படுறோம். உண்மையிலே உங்க எல்லாருக்கும் பெரிய மனுஷங்க. அப்படியே என்னையே மன்னிச்சிடுங்க. அட விடுப்பா பரமா, அதான் அம்மா அப்பாவே மன்னிச்சுட்டாங்கல்ல. இனிமே நோ கண்ணீர் நோ கவலை, எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்ப சந்தோஷத்தை அப்படியே சாப்பிட்டு கொண்டாடலாமா? நல்லி எலும்பு வேணுமா? நல்லி எலும்பா? நல்லி எலும்பா மாப்ள? ரத்த பொரியல் வேணுமா? மறுபடியும்